இந்துக்களின் உயிரை காவு வாங்கும் நரேந்திரா மற்றும் யோகி ஆதித்யநாத். கும்பமேளா நீராடல் உங்களை புனிதமாக்குதோ இல்லையோ நோயாளி ஆக்குவது நிச்சயம். குளிப்பதற்கு கூட தகுதியற்று போன கங்கை நீர். யோகி அரசின் பணவெறி மதவெறியால் பலியாகும் இந்துக்கள். கும்பமேளாவில் குளிக்கும் பெண்கள் வீடியோ. நாடு முழுவதிலும் இருந்து அழைக்கப்படும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கும்பமேளாவில் பெண்கள் குளிக்கும் வீடியோக்கள் இன்டர்நெட்டில் விற்பனை. கும்பமேளா சிறப்பு ரயில்களில் நடக்கும் தாக்குதல்கள். பொறுப்பை தட்டி கழிக்கும் நரேந்திரான்கோ. இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறதா சொல்லப்படுகின்ற இந்த கும்பமேளா நிகழ்ச்சி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பதவியேற்றதுக்கு அப்புறமேட்டு பல முறை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டெல்லாம் இதே கும்பமேளா நிகழ்ச்சிகள் அவர்களுடைய வசதிக்காக அவர்களுடைய வணிக நோக்கத்திற்காக அந்த மாநிலங்களுடைய வணிக நோக்கத்திற்காக இந்த கும்பமேளாவே சிதைக்கப்பட்டு அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசூல் வேட்டை நிகழ்ச்சியாக ஒன்றிய பாஜக அரசு தங்களுடைய சனாதன நம்பிக்கையை காட்டி அது மூலியமா மக்கள்கிட்ட ஒரு விதமான பண வேட்டை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தப்பட்ட இந்த கும்பமேளா 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் இவர்கள் வசதிக்கேற்ப அதுக்குன்னு ஒரு சிறப்பு பெயர்களை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கும்பமேளா நிகழ்ச்சி கூட பார்த்தீங்கன்னாக்கா 144 வருஷங்களுக்கு அப்புறமேட்டு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவானது இந்த மெத்தடே பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு அப்புறமேட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பமேளாவில் கலந்து கொள்வது இந்துக்கள் அனைவருக்கும் புண்ணியம் மகா புண்ணியம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசி விளம்பரங்களை செய்து அது பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்கவும் இந்த கும்பமேளாவுக்காக விளம்பரங்கள் செய்து சனாதன இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழைத்தார்கள். இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திர அரசும் யோகி ஆதித்யநாத் அரசும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் அழைச்சாங்க. இப்பொழுது அங்கே அந்த கும்பமேளாவில் கலந்து கொள்கின்ற மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பாதுகாப்பான சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எந்த ஒரு பாதுகாப்பு சூழலும் இல்லை. குறிப்பாக அங்கே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவிட்டு இருக்குது. குறிப்பாக அந்த கும்பமேளா நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கங்கை நதி ஓடக்கூடிய பகுதிகள் சொல்லக்கூடிய பகுதிகளெல்லாம் பெண்கள் மீதான தாக்குதல் நடத்தப்படுவதோடு இன்னைக்கு இந்தியா டுடேல அவங்களுடைய இணையதளத்தில் ஒரு ஆர்டிக்கல் வெளியே வந்திருக்கிறது. என்னன்னாக்கா இந்த கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீர் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குளித்து கொண்டிருந்த பெண்களுடைய அத்தனை பேர்த்துடைய வீடியோக்களும் போட்டோக்களும் டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 1500 கிட்டத்தட்ட 3000 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை இந்தியா டுடே பத்திரிகை வெளியிட்டிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சனாதனம் பெண்களை பாதுகாக்குது, சனாதனம் பெண்களை புனிதப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனாதனிகள் நடத்தக்கூடிய இந்த சனாதன நிகழ்ச்சியான கும்பமேளாவில் பாருங்க பெண்களை எந்த அளவுக்கு வக்கரமாக படம் பிடித்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோகி அதாவது இதனுடைய வீடியோக்கள் இப்படி விற்கப்படுவது குறித்து இல்லை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆகட்டும் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திராவாகட்டும் யாருமே இதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கல. இது குறித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் கொடுப்பல. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இவங்க என்ன சொல்றாங்க, கும்பமேளாவுக்கு போனால் புண்ணியம் பெருகும், அந்த கும்பமேளாவில் இருக்கக்கூடிய அந்த கங்கை நீரே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப புனிதமானது, அந்த கும்பமேளா சமயத்தில் போயிட்டு அந்த கங்கையில குளிச்சாலும் அந்த தீர்த்தத்தை உட்கொண்டாலும் எல்லா பாவமும் போய் புண்ணியம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்திய ஒன்றியத்தினுடைய மாசு கட்டுப்பாடு வாரியம் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தகவலை சொல்லியிருக்கு. அதுல பார்த்தீங்கன்னாக்கா ஃபீக்கல் பாக்டீரியா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மலை கோலிஃபார்ம் அப்படின்ற பாக்டீரியா அந்த கங்கை நீர்ல இதா இருக்கு. அதனால அந்த கங்கை நீரே பார்த்தீங்கன்னாக்கா குளிப்பதற்கு கூட தகுதியற்ற போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தகவலை அவர்களுடைய ஆய்வறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாமளே வெளிப்படையாக அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். அந்த இடத்துல பாருங்க செருப்புகள் மிதக்குது. கங்கை நதி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு குப்பை கூலமாக கூடி இருக்குது அப்படின்றது தெரியும். கிட்டத்தட்ட சேறு சகதியமாக குப்பை கூலமாக செருப்புல இருந்துட்டு எல்லா விதமான அசிங்கங்களும் அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது மாசு கட்டுப்பாடு இப்படி ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அதாவது இந்த மகா கும்பமேளா மூலியமாக
மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய மாநிலம் எதுனாக்க உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துக்கு வேற எந்த ஒரு வருமான வாய்ப்பும் கிடையாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலியமா தான் உத்தரப்பிரதேசத்துக்கு வருமானம் அப்படின்றது வர, சுற்றுலா மூலியமா தான் அதுக்கு வருமானம் இருக்கு. மற்றபடி அதுக்கு தொழில் வருமானம் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்ல தங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுமேன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, சனாதன தர்மத்திற்கு, அவர் சொன்ன கோட்ல சொல்ற, சனாதன தர்மத்திற்கு எதிராக பொய்யான வீடியோக்கள் பரப்பப்பட்டு இருக்குது. கங்கையும் மகா கும்பமேளாவும் மக்களின் நம்பிக்கைக்கானது. பிரக்யாராஜ் ஆற்று நீர் குளிப்பதற்கு தகுந்ததுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதோடு, சனாதன தர்மம் கங்கை நீர் மகா கும்பமேளா மீதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைப்பது, போலி காணொலிகளை பகிர்வதும் 56 கோடி மக்களின் நம்பிக்கையோடு விளையாடுவதற்கு சமம் சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் மாநில சட்டமன்றம் சொல்லியிருக்கிறாரு. நாம் என்ன கேட்கிறோம்னாக்கா, 56 கோடி இந்து மக்களை இப்படி ஏமாற்றி அவர் இந்த அறிக்கையை கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேற யாரோ இல்லை, எதிர்கட்சிகளோ யாருமே கிடையாது. இந்திய ஒன்றியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த ஒரு தகவலை உச்சநீதிமன்றம் தெரிவிக்கிறாங்க. அப்படி கூட உச்சநீதிமன்றமும் இதை சரிப்படுத்துக்கான வழிகளை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பித்திருக்காங்க. ஆனா இதையெல்லாம் பொருட்படுத்தாம, கொஞ்சம் பொறுப்பு இல்லாம அந்த கொரங்காட்டி சாமியார் யோகி ஆதித்யநாத் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, ஏன்னா இந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய நீரில் குளிக்கிறதுனால ஏகப்பட்ட ஸ்கின் டிசீஸ் உருவாகும். அதாவது தோல் அரிப்பு, தோல் தடித்து போகிறது, இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வரும். அது மட்டும் இல்லாம சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்களும் அந்த வீடியோவில் பார்க்கலாம், சில பேர் அந்த அழுக்கு தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கிறாங்க. இது மூலமா பார்த்தீங்கன்னாக்கா டைரியா, காலரா, மலேரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் மக்கள் பாதிக்கப்படுறது. இதெல்லாம் பாதிக்கப்படுறது யார்? இந்து மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. இந்து மக்களின் நம்பிக்கையை கெடுக்கிறான்னு சொல்ற இந்த யோகி ஆதித்யநாத் அயோக்கிய பையன் இந்து மக்களுடைய ஆரோக்கியத்தை நீ புனிதம்ன்ற பேர்ல கெடுத்துட்டு இருக்கீங்களேடா. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமா மனசாட்சின்னு ஏதாவது இருக்காடா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இது இல்லாம, பதட்டமே இல்லாம இப்படி ஒரு அப்பட்டமணி. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, இந்துக்கள் செத்தாலும் பரவாயில்ல, தங்களுக்கு சனாதனத்தின் பேர்ல, சனாதன நம்பிக்கை அடிப்படையில் தங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேடுகட்ட மனபுத்தியில தான் இந்த யோகி ஆதித்யநாத்தும் இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் இருக்காங்க. இந்துக்கள் நோய் இதுலயும் இவங்களுக்கு லாபம் தான். இந்த நோய், இந்த பாக்டீரியா மூலியமா வரக்கூடிய நோய்களுக்கு மக்கள் ட்ரீட்மெண்ட் போவாங்க. எப்படி ஃபார்மா கம்பெனிஸ்க்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. இப்படி இருக்கும்போது இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இந்த யோகி ஆதித்யநாத் மாதிரி, நரேந்திரா மாதிரி மக்கள் மீது கொஞ்சம் அக்கறையற்ற வீணா போன வீணர்கள் ஆட்சியில இந்துக்கள் மதத்தின் பேரால பொருளாதார சுரண்டலுக்கு ஆளாகிற, அது மட்டும் இல்லாம இப்படி நோய்களுக்கும் ஆளாகி அவங்க குடும்பமே இதாகணுமா? அப்படி ஏன்னா இந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா இவனுங்க பண்ண இந்த விளம்பரத்தினால ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்கமே மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் எல்லாருமே போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணுன்ட்டு போயிட்டு இருக்கா. நீங்கள் ட்ரெயினே பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் கூட சமீபத்தில் என்ன ஆயிடுச்சு, 2-3 நாளைக்கு முன்னாடி அங்கே ட்ரெயின் அந்த கும்பமேளா ட்ரெயினில் இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த இதில் இருந்த கூட்ட நெரிசலில் பல பேர் ஏறி மிதிச்சு கொண்டு போயிருக்காங்க. ஏன்டா கும்பமேளாவுக்கு நீங்கள் போகிறதுக்கு காரணமே உங்களுடைய பாவத்தை போக்கி புண்ணியத்தை தேடிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா மக்களையும் ஒருத்தனை மிதிச்சு கொண்டுட்டு அப்போ கும்பமேளாவில் போய் நீங்கள் நீராடினீங்கன்னாக்கா நீங்கள் புனிதர்கள் ஆகிடுவீங்களா? உங்களுக்கு புனித இதாகி உங்களை கடவுள் அப்படியே சொர்க்கத்தில் கூட்டிகிட்டு போய், எப்போ நீ 13 பேரை மிதிச்சு கொண்டுட்டு நீ கங்கையில் நீராடிட்ட, கும்பமேளா நிகழ்ச்சி நீராடினதுனால உன்னோட பாவமெல்லாம் போயிடுச்சு, நீ புனிதன் ஆகிட்ட, வா போய் சொர்க்கத்தில் உட்கார வைக்க போகிறாங்களா? ஏன்டா இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இது பண்ணிட்டு, முதல்ல இந்த கும்பமேளான்ற வர்த்தக ரீதியாக அரசாங்கம் இதை கட்டமைச்சிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே போயிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் வாய்ப்பு இருக்க போயிட்டு இந்த கும்பமேளா நிகழ்ச்சி கலந்துட்டு இருந்தாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இவங்களுடைய மார்க்கெட்டிங் டெக்னாலஜியால் இந்த கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்துக்கலினாக்கா நீ இந்துவே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் இவனுங்க பேசுனதோடைய விளைவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாடு முழுக்கமே இந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்காக போகணும்னு சொல்லிட்டு அங்கங்கே ரயில்களில் எல்லா இடத்துலையும் வன்முறைகள், ஒருத்தர் அடிக்காது. அது மட்டும் எல்லாம் பெண்களுடைய அந்த கும்பமேளா நிகழ்ச்சி நடத்துக்கிற பெண்களுடைய குளிக்கிற வீடியோக்கள் எல்லாம் விற்பனை பண்ணுற அளவுக்கெல்லாம் போயிருக்குது. ஆனால் இதையெல்லாம் இவனுங்க எதையும் கண்டுக்கல, வருமானம் மட்டும்தான் முக்கியம்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியான அயோக்கியர்களை மதவெறியை கொண்டு இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும்போது இந்து மக்களாகிய நாம தான் இதை முதல்ல புறக்கணிக்கணும். ஐயா சுகிசிவன் தான் சொல்லுவாரு, இந்த அத்திவரதர் கோயில் விஷயத்துல கூட தெளிவா சொல்லியிருந்தார். உள்ளூர் கோயில் இல்லாத பெருமாளா காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயில்ல இருக்க போறான்னு சொல்லிட்டு ஐயா சுகிசிவன் கேள்வி கேட்டிருந்தாரு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் உள்ளூர்ல இருக்க எந்த கோயிலுக்கும் போயிட்டு எவனும் ஆத்மாத்மா எவனும் சாமி கும்பிட போடுற இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டெக்னாலஜியோட
புனிதம் அப்படின்ற பேரோட இது பண்ணி அது மூலமா வியாபாரத்தை பெருக்கக்கூடிய விஷயத்துல, அதாவது ஏழை நடுத்தர சாமானிய இந்துக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி திங்கின்ற இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே போயிட்டே இருப்பாங்க. ஓப்பனாக சொல்கிறேங்க, உள்ளூர் வரதராஜ பெருமாள் கோயிலில் கிடைக்காத அருளா வந்துட்டு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் வந்து கொடுக்க போகிறாரு. எந்த கோயிலுக்கு போனால் சாமி சாமி தானே, எந்த கோயிலில் போனால் சாமியாக தானே பார்க்க. அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி வந்துட்டு, அதுவும் எந்த ஒரு கோயிலில் போயிட்டு நிம்மதியாக சாமியை கும்பிட்னாக்க முதல்ல வந்துட்டு எல்லாம் வெளிப்பட தெரிஞ்சிடும். அந்தந்த விசேஷ நாட்கள் எல்லாரும் வீட்டில் இருந்து சாமியை கும்பிட்டுட்டு உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த சமயத்தை கோயிலுக்கு போய் நீங்கள் சாமியை கும்பிடுங்க. கடவுளை ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு வரலாமே தவிர இந்த மாதிரியான விஷயத்தில் போயிட்டு அடித்து ஒருத்தரை மிதித்து அவனை கொன்று அங்கே போயிட்டு ஒருத்தர் நம்மளை வீடியோ எடுக்கிறானே என்னன்னு தெரியாமல் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டு கடைசியில் அவர் நெட்டில் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐயோ எங்கள் வீட்டு பெண்களை வீடியோ எடுத்து நெட்டில் போட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறது மிகவும் சிறந்த ஒரு முடிவு. எங்கே பார்த்தாலுமே இன்னைக்கு வந்துட்டு இந்த கும்பமேளா வச்சுட்டு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் டெக்னாலஜி உருவாக்கி இருக்குது. இந்த கும்பமேளா அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா வங்கதேச முதல்வர் மம்தா அவர்கள் சொன்னது போல இது மரண கும்பமேளா, மரண மேளா அப்படின்னு சொல்ல முடியும். இது உண்மையிலே சொன்னாக்கா இன்னும் வந்து நம்ம டீப்பா போய் சொல்லணும் அப்படின்னாக்கா உண்மையிலே மம்தா அவர்கள் சொன்னது போல இது வந்துட்டு மரண கும்பமேளா, மரண மேளா மட்டும் இல்லை அப்படின்றது. இது மகா கும்பமேளா இல்லை, இது மகா மரண மேளா. அது மட்டும் இல்லாமல் இது மகா வியாதி மேளா. அது மட்டும் இல்லாமல் இது மகா ஆபாச வீடியோ மேளா அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு படு மோசமாக இந்த கும்பமேளா நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. இதை இந்துக்கள் வந்துட்டு புறக்கணிப்பது தான் சரியான விஷயம். இந்த மாதிரி வியாபார நோக்கத்தோட ஒரு மதவெறி பிடித்த அரசாங்கம் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிகளை இந்துக்கள் புறக்கணிப்பது தான் இவர்களுக்கு சரியான விஷயம். மகா கும்பமேளாவுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே போய் தான் வந்துட்டு நீராடி உங்களுடைய பாவத்தை போக்கிக்கணும், நீங்கள் புண்ணியம் அடையணும் அவசியம் இல்லை. உங்கள் வீட்லேயே கடவுள் பேரை சொல்லிவிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுள் பேரை சொல்லிவிட்டு வீட்லேயே அமைதியாக 10 நிமிஷம் இது பண்ணிட்டு உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லா பாவமும் ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்களே. ஒரு ஆள் மேல 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தர் மேல 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.